السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மரண வேதனை, ஈமான் உள்ளவர் மற்றும் இல்லாதவருடைய நிலை. குல்லு நஃப்ஸின் ஸாலிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு அல்லாஹ் தன் திருமறை குரானில் ஆல இம்ரானில் 185வது வசனத்தில் சொல்கிறான். ஈமான் உள்ளவர்களுடைய மரணம் எப்படி இருக்கும்ன்ட்டு அல்லாஹ் தன் திருமறை குரானில் 41வது அத்தியாயத்தில் 30வது வசனமாக சொல்கிறான். நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹுதான் என்று கூறி அதன் மீது உறுதியாக நிலைத்து நின்றார்களோ அவர்கள் பால் மலக்குகள் இறங்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலையும் பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள் என கூறுவார்கள். அஹ்மதில் 17803 பராத் இப்னு ஹாசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்து மறுமையை நோக்கியவனாக இருக்கும்போது மலக்குகள் வானத்திலிருந்து இறங்குவாங்க. அவர்கள் முகம் பிரகாசமாக இருக்கும், சூரியனை விட பிரகாசமாக இருக்குமா. சொர்க்கத்திலுடைய கஃபன் ஆடையை கொண்டு வருவாங்க. மலக்குல் மௌத் வருவாங்க. அவர் தலைக்கு அருகாமையில் அமருவார். சுத்தமான தூய்மையான ஆத்மாவே, அல்லாஹுடைய மன்னிப்பை நோக்கி, அல்லாஹுடைய பொருத்தத்தை நோக்கி கிளம்பி வா. உன் ரப்பு உன் மீது கோபத்தில் இல்லாமல் அவன் பொருந்தி கொண்ட நிலையில் அழகிய தூய்மையான ஆத்மாவே கிளம்பி வா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிறகு தோல் பையில் இருந்து நீர் வழிந்து விடுவது போல அவர்கள் உயிர் கைப்பற்றப்படும். அதனை அவர்கள் எடுத்து மலக்குகள் உடனே சொர்க்கத்து துணியிலும் நறுமணத்திலும் அதனை வைத்து விடுவார்கள். அதிலிருந்து கஸ்தூரி வாடை வீசுமா. அந்த மலக்குகள் அதனை சுமர்ந்தவர்களாக முதல் வானத்தை நோக்கி போவாங்க. வானத்தை திறந்து விடுமாறு அதில் உள்ள மலக்குகளிடம் கூறுவார்கள். அம்மலக்குகள் வானத்தை திறந்து உள்ள ஆத்மாவை நல்ல முறையில் வரவேற்பார்களாம். ஒவ்வொரு வானத்திலும் இவ்விதமே நடைபெறும். 7வது வானத்தை கடந்து சென்றதும் கண்ணியமிக்க அல்லாஹ் ஆத்மாவை சுமந்து சென்ற மலக்குகளை நோக்கி கூறுவானா, அடியானுடைய செயல்களை இல்லினில் பதிவு செய்து விட்டும் பூமியில் உள்ள அவனது உடலில் அவனுடைய ஆத்மாவை சேர்த்து விடுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் மலக்குகளை பார்த்து சொல்லுவானா. இந்த நிலை ஈமான் உள்ளவர்களின் நிலையாக குறிப்பிடப்படுது. இறை மறுப்பாளரை பற்றி அல்லாஹ் தன் திருமறை குரானில் 8வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் ஏக இறைவனை மறுப்போரின் முகங்களிலும் முதுகுகளிலும் வானவர்கள் அடித்து அவர்களை கைப்பற்றும் போது சுட்டெரிக்கும் வேதனையை அனுபவியுங்கள் என்று கூறுவதை நீர் பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு அல்லாஹ் தன் திருமறை குரானில் சொல்கிறான். கெட்ட அடியார்களுடைய நிலையை ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க. இறை மறுப்பாளர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையை நோக்கியவனாக இருக்கும்போது கருப்பு முகங்களை கொண்ட வானவர்கள் வானத்தில் இருந்து இறங்குவாராம். அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக அவர்களுடன் துணிகள் இருக்கும். அவனது பார்வை எட்டும் தூரம் வரை வானவர்கள் அமர்ந்திருப்பார்களாம். பின்பு உயிரை கைப்பற்றும் வானவர்கள் அவனுடன் தலைக்கு அருகில் அமருவார்கள். கெட்ட ஆத்மாவே, அல்லாஹின் கோபத்துடனும் அதிருப்தியுடனும் நீ வெளியேறு என்று கூறுவர். அப்பொழுது அவன் உடலில் இருந்து உயிர் பிரித்தெடுக்கப்படும். அந்த உயிர் எவ்வாறு எடுக்கப்படும்னா, ஈரமான கம்பளியில் உள்ள ரோமத்தை பிடுங்குபவரை போல வானவர் அந்த உயிரை எடுக்கப்படுவர். உயிரை வாங்கிய பிறகு கண் சிமிட்டும் நேரத்தில் அந்த உயிரை அந்த துணியில் சேர்த்து விடுவாங்களாம். பூமியில் இறந்து அழுகி போன உடலில் இருந்து வெளிவரும் துர்நாற்றத்தை போன்ற கெட்ட வாடை அதிலிருந்து வெளியேறுமா. இந்த கெட்ட உயிருடன் வானில் வானவர்கள் ஏறி செல்வார்கள். அந்த உயிருடன் வானவர்கள் கூட்டத்தை அவர்கள் கடந்து செல்லும்போது இந்த கெட்ட ஆன்மா யாருடையது என்று வானவர்கள் கேட்பாங்களாம். உலகில் அவன் அழைக்கப்பட்டு கொண்டிருந்த கெட்ட பெயரை கூறி இன்னாருடைய மகன் இன்னார் என்று கூறுவார்களாம். இறுதியாக அவன் கீழ் வானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவனுக்காக கதவை திறக்குமாறு கேட்கப்படுவான். ஆனால் அவனுக்காக அந்த கதவு என்ன பண்ணுமா, திறக்கப்படாது. அல்லாஹ் தூதர் அப்போ சொல்கிறாங்க, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. நமது வசனங்களை பொய்யென கருதி அதை புறக்கணிப்போருக்கு வானத்தின் வாசல் திறக்கப்பட மாட்டாது. ஊசியில் துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரை அவகத்தில் நுழைய மாட்டார்கள்.
இவ்வாறே குற்றவாளிகளை தண்டிப்போம் அப்படின்ட்டு 7வது அத்தியாயத்தை 40வது வசனத்தை நபிசல்லாசம் அவங்க ஓதி காட்டினாங்க. கடைசியில் பூமியில் உள்ள சிஜ்ஜீன் என்ற ஏட்டில் இவனது கணக்கை பதிவு செய்யுங்கள் என்று கண்ணியமும் மிக்க அல்லாஹு தாலா கூறுவான் அப்படின்ட்டு அஹ்மதில் 17803 பரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் சக்ராத்துடைய நிலை லேசாகவும் இலகுவமாக இருக்க ஏக இறைவனை பிரார்த்தித்தவளாக வாஹித் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.